அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பாவங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பாவம் பண்ணணும்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பெரும் பாவம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய அந்த மாதிரி இருக்கு. டீட்டெயில்டா நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எல்லாம் தெரியும், இந்த வீடியோல என்ன அப்படி புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னு எதுவும் திங்க் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாத பாயிண்டா கூட இருக்கலாம். இன்கேஸ் நான் ஏதாவது பாயிண்ட் சொல்ல மிஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் இன் பாரடைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லுக்கு ஆல் கொடுங்க. வீக்லி வந்து வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன், மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. நம்ம செய்யக்கூடாத பாவங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நோன்பு விடுறது எந்த காரணமும் இல்லாம ரம்ஜான் மந்த்ல வந்து யார் வந்து நோன்பு விடுறாங்களோ அவங்க வந்து வேற எந்த நாள்லயுமே வந்து நோன்பு வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா அந்த நாளுக்கு உண்டான சமமா ஆகாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா திருமதி நசாயி இப்னு மாஜா ஹதீஸ்ல எல்லாமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நீங்க ரீசனோட நோன்பு விட்டுருந்தா எகைன் நோன்பு வச்சுக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரிலேஷனை வெறுக்கிறது, அப்படி ரிலேஷனை வெறுக்கிறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. விபச்சாரம் பண்றவங்க அவங்க பக்கத்துல கூட நீங்க போயிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப கேவலமான மானக்கேடான ரொம்ப பேட் ஹேபிட். கண்ணோட விபச்சாரம் பாத்தீங்கன்னா வேற பொண்ணை வந்து பாக்குறது, நாக்கோட விபச்சாரம் அந்த பொண்ணு கூட பேசுறது, காலோட விபச்சாரம் அந்த பொண்ணை தேடி அங்க போறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து புகாரி முஸ்லிம் நசாயி ஹதீஸ்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த லீடராச்சும் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக வேண்டி எதிரா வந்து சதி பண்ணனா அவன் நரகவாதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அல்லாஹ் வந்து அதிகாரம் கொடுத்து அதை ஒழுங்கான முறையில வந்து கரெக்டா வந்து பண்ணலனா அவனுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை வந்து ஹராம் ஆக்கிடுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புகாரி ஹதீஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து குடிகாரனா இருக்காங்களோ அவங்க வந்து மறுமையில நரகவாதியோட சீலை தான் வந்து குடிப்பாங்க. நம்ம கையிலயோ கால்லயோ புண்ணு வந்துச்சுன்னா ரொம்ப நாள் சரியாகாம சீல் வரும் பாத்திருக்கீங்களா, அந்த சீலை நம்ம குடிச்சோம்னா எப்படி இருக்கும். அதுவும் இல்லாம நரகத்துல இருக்கிற பர்சனோட சீலை வந்து குடிக்கிற நிலைமை வரக்கூடாது யாருக்குமே. இந்த இன்ஃபர்மேஷனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. முஸ்லிம் நசாயி ஹதீஸ்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துக்கு வந்து மதுவை வந்து மருந்தா ஆக்கல, மது மிக்ஸ் பண்ணனா மருந்தும் வந்து ஹராம் தான். இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அஹமத் ஹக்கீம்ல எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. மெயினான பாயிண்ட் மட்டும் தான் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது இந்த மாதிரி பாவம் இருந்தா சொல்லுங்க. இந்த பாவங்களை விட்டு நம்ம அல்லாஹ் எல்லாரையுமே வந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் பெரியவன், அல்லாவே நமக்கு போதுமானவன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, அப்போ அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ்.